ஆஃப் ரோடுக்குள்ள ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ண ஒரு பைக்குன்னு சொல்லலாம். கீ இம்மொபைலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கீ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து மேட்சிங் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த பைக்கோட இக்னிஷன் வந்து ஆன் ஆகும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரைம் பைக்கில் ஸோ இந்த ஸ்க்ராம்ப்ளர் 400 மாடல் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு வந்து இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, ஸோ இதோட காஸ்டிங் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு குறைவான செக்மெண்ட்டில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே வந்து பேக் கேமராவில் போய்க்கிறேன். சைன் டிரைவ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் தான் கொடுக்குறாங்க. அதே வந்து டிஸ்க் வந்து அந்த சைடு கொடுத்தாங்க. ஸோ பிரேக்கிங்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சேம் ரைட் சைடு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேம் அதே மாதிரி தான். இந்த சைடில் கியர் வந்து பார்த்தோம்னா கியர் லெஃப்ட் பண்ண கியர் ராடுமே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடாக கொடுத்துருக்காங்க. அது டிரான்ஸ்மிஷன் மட்டும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து ஃபர்தராக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதனால் வந்து இதை வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்க்ராம்ப்ளர் 400 அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஆஃப் ரோடுக்குள்ள ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ண ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஸோ டயருமே வந்து பாருங்கள் இந்த எல்லாம் ஆஃப் ரோட் டயர் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரைம் பைக் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து சிசின்னு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 400 சிசி செக்மெண்ட்டில் வருது. இதில் ஒரு ஸ்பெஷலான இது என்ன அப்படின்னா பெரிய பெரிய சூப்பர் பைக்ஸ்லலாம் வந்து இது கீ இம்மொபைலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த கீ வந்து ஒரு சிப் மாதிரி உள்ள வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப் வந்து கரெக்டாக வந்து உள்ள இந்த ரெண்டுமே வந்து மேட்ச் ஆனதாக இது உள்ள வந்து ஒரு ரிசீவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிசீவரும் இதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து கரெக்டாக அதாவது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சிப்பும் அதில் போய் அதில் கரெக்டாக மேட்சிங் ஆனால் மட்டும்தான் இந்த பைக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேறு டியூப்ளிகேட் கீ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஆக்சுவலாக கீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாக் எடுத்தோம்னா அன்லாக் பண்ணோம்னா அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீழே வந்து இந்த மெக்கானிக்கல் டிவைஸ்லேயே ஒரு எலக்ட்ரானிக் கம்பனன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு சிப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கீ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து மேட்சிங் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த பைக்கோட இக்னிஷன் வந்து ஆன் ஆகும். இல்லைன்னா இது ஆன் ஆகாது. இந்த 3,25,000 ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கில் இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம கீ எடுத்துகிட்டு போயிட்டோம் வேறு யாராவது வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வந்து தெஃப்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. டிஸ்பிளே வேஷன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பட்டன். ஸோ இப்போ கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் இருக்கும். ஏபிஎஸ்க்கு அப்புறம் வந்து டிசிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஆயில் லெவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனுக்கு வர்றது. இது வந்து டிசிஎஸ் ஆஃப் பண்ணியும் வச்சு ஓட்டிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஸ்பீடு வந்து நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிப் 1. ஸோ இது வந்து ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்தோம்னா கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னா ஓவராலாக வந்து ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் தருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டும். அடுத்து வந்து இது வந்து பார்த்தோம்னா நம்ம த்ராட்டில் ரைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து த்ராட்டில் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த வேரிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து டூயல் பேரலில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாஸ்ட்டில் வந்து இதுதான் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா ரேடியேட்டரு. ஸோ ரேடியேட்டரில் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா மட்டும் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு சைடில் ஏர் ஃபோர்ஸ் போகுது இல்லையா. ஸோ அந்த ஏர் ஃபோர்ஸு இன்ஜினில் பட்டு இந்த ஃபின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபின் டைப் எதுக்கு அப்படின்னா ஆக்சஸாக போகிற ஏர் வந்து இந்த இன்ஜினில் பட்டு நம்மளுக்கு ஏர் மூலியமாகவும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ஜின் வந்து கூல்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து லிக்விட் கூல்டு அண்டு ஏர் கூல்டு. ஸோ ரெண்டுமே மிக்சடப்பில் தான் வந்து இந்த இன்ஜின் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபின்ஸ் எல்லாம் அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரேடியேட்டருக்கு வந்து நம்மளுக்கு கூலண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு டேங்க்கு. ஸோ அடியில் வந்து பாட்டம் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாட்டம் ஏரியாவில் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேங்க் எங்கும் வந்து நம்ம டேமேஜ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் அடிக்கடி. ஸோ நம்ம வந்து ஏன்னா ஆஃப் ரோடெல்லாம் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ சம்திங் வந்து இது ஏதோ ஒரு சைடு இந்த சைடு வந்து ஏதோ ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கூலண்ட் வந்து ட்ரைன் ஆயிடும். ஸோ கூலண்ட் ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜினோட ஹீட் வந்து அதிகமாகி இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. செமி லிக்விட் கூல்டு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஏரில் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து இன்ஜின் வந்து கூல்டு ஆகாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 400 சிசி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால
நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம இண்டிகேட்டருக்கு வந்து தனியாக ஹசார்ட் ஃபிட் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ ஹசார்ட் சுவிட்சு வந்து நம்மளுக்கு தனியாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் வந்து ஹசார்ட் சுவிட்சு. ஸோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 இண்டிகேட்டரும் வந்து எரியதுக்கு ஆரம்பிச்சிருது. ஸோ தனியாக வந்து நம்ம இதுக்கு ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நீடு இல்லை. அதே மாதிரி வந்து ஹெட்லைட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் சிஸ்டம் வந்து கொடுக்கல இதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேணால் தனியாக வேணால் இது ஹசார்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹசார்ட் ஆஃப் ஆகிடும். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பாஸ் லைட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட்டுக்கு லைட்டுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே எல்இடி தான். ஸோ எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர பைக்கில் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்இடி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸ்டார்ட் ஆகிடும். ஹைட் வந்து பார்த்தோம்னா 830 mm வரும். ஸோ இது ஆஃப் ரோடு அப்படின்னாவே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து நல்லாவே வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆஃப் ரோட்லலாம் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து UST 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் சைடு டவுனு.